ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பூசணிக்காயை வச்சு ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு சாம்பார் செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து அரை கிளாஸ் துவரம்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். கூடவே 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருந்த பூசணிக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பெருங்காயம், கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்ததும் அதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்ததும் இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும். இப்போ இந்த கிரேவியை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போது இந்த தாளிப்புக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க தோலோட. இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம பூண்டு தட்டி சேர்த்தோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமானதும் இதை வந்து சாம்பாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சீசன் டைமில் பூசணிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு வந்து உடம்புக்கான எல்லா சத்துமே கிடைக்கும். பூசணிக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சீசன் டைமில் பூசணிக்காயை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.